வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவோடு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது கூட்டணிக்கு அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொன்னாலும் சொன்னார். எந்த கட்சியாக இருக்கும்? தாவேகாவா இருக்குமா, நாம் தமிழரா இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் விவாதமானது. இதற்கு மத்தியில் ஆங்கில நாளேட்டுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் தாவேகாவோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களாமென்ற கேள்விக்கு தேர்தல் நேரத்தினுடைய வியூகம் யுக்திகள் பற்றி வெளியில் பேச முடியாது அப்படின்றாரு. மறுக்கவில்லை தாவேகாவுடனான பேச்சுவார்த்தை நடக்கிறதா நடக்கலையா அப்படின்றத. இது ஒரு புறம். அப்படின்னா தாவேகா வருதா அப்படின்ற கேள்விகள் ஒரு புறம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிறது தாவேகா. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டோம், அதை ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய கட்சிகளோட கூட்டணி, அதே நேரத்தில் பாஜகவோடு இருப்பவர்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற செய்தியையும் தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் சமத்துவ சக்திகளை தான் எங்களுடைய கூட்டணியில் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக விட்டுட்டு வருமா? இன்னொன்று, விஜய் முதலமைச்சர் அப்படின்ற இடத்துல அதிமுக என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தாவேகாவா, பின்னணியில் நடப்பது என்ன? விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு முஸ்தபா அவர்கள், தாவேகாவுடைய கூட்டணி கட்சியும் கூட நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சேலம் மணிகண்டன், பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு இபிஎஸ் சொன்னது தாவேகாவை மனதில் வைத்து அப்படின்ற விஷயங்கள் 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை அவர் மறுக்கவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு. உண்மையிலே தாவேகா வருதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, நீங்க கேட்ட சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய தந்தி டிவி வழியா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். கல்வி சாலைகளை திறந்து கடைக்கோடி தமிழனையும் படிக்க வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் என் வழிகாட்டி என்று வணங்கப்பட்ட கர்ம வீரர் காமராஜரை இழித்து பழித்து பேசிய திமுக மற்றும் அதன் கூட்டணிகளை புறக்கணிப்போம் அப்படிங்கிற வேண்டுகோளோட நான் ஆரம்பிக்கிறேங்க. அதாவது, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுத்திடுச்சு அப்படின்னாரு. அந்த மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான கட்சி. ஏன்னா என்னுடைய பார்வையில தமிழகத்துல என்னைக்கு தொடங்கப்பட்டதோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான தனி கூட்டணி இல்லாம ஒத்தைக்கு வர்றியா அப்படிங்கிற பிரம்மாண்டமான பலமான கட்சி அதிமுக அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு பலமான கட்சி வரப்போகுது அப்படின்னு ஒரு சொன்ன உடனே எனக்கு உண்மையாலுமே தலை சுத்திடுச்சுங்க. என்னுடைய பார்வையில நிச்சயமா சொல்றேன், அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதை எதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அப்படிங்கறதுல அதுல ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேங்க. ஏன் அதிமுக கூட்டணிக்கு விஜய் வரமாட்டார் அப்படின்னு என்னோட பார்வையில பாத்தீங்கன்னா, அவர் பிஜேபி தான் ஏற்கனவே பாசிச கட்சி, பாயாச கட்சி அப்படின்லாம் அவரு சொல்லியிருக்கிறாரு, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது முதல் பாயிண்ட்டுங்க. சிறுபான்மை வாக்கு தனக்கு வரும்னு நம்பக்கூடிய விஜய் அந்த பிஜேபி இருக்கிற அதிமுக கூட்டணியில சேர்ந்தா நமக்கு வராம போயிடும் அப்படிங்கிற அச்சம் காரணம். அதனால அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே மாதிரி அவரை சுற்றி இருக்கும், அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சில முக்கிய நபர்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவங்க பிஜேபிக்கு எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. முதல் தேர்தலையே ஒரு கூட்டணி அப்படின்னா அது ஒரு பலகீனம் ஆகி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் கூட்டணிக்கு வர மாட்டாருங்க. அதே மாதிரி எனக்கு அறிந்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியலை நான் ஏற்கனவே உற்று நோக்குபவன் பார்ப்பவன் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 6 மாதத்திற்கு முன்பே பாஜகவோடு கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பே விஜய் அதிமுகவோட அன்அபிஷியலா பேசினார். பட் அவரோட டிமாண்ட் ரொம்ப ஹையா இருந்தது அப்படிங்கிறப்ப அப்பதான் திருச்சி ஏர்போர்ட்ல மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்தார். நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்ன மெசேஜ், தட் மெசேஜ் இஸ் டைரக்ட்லி டு சின்ன தளபதி. தம்பி சின்ன தளபதி, நீ அதிகமா கேக்குறப்பா, நீ வராட்டினா பரவாயில்ல, டெல்லி தளபதியோட நாங்க சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல அவர் கொடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இன்னைக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத கம்யூனிஸ்டுகளுக்கு போய் நான் ரத்தன கம்பளம் சிவப்பு கம்பளம் விரிச்சு கூப்பிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பிஜேபியோட இன்னும் அன்செட்டில்டு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிஜேபிக்கு கொடுக்கிற சமீட்சையா தான் இதை நான் பாக்குறேனோ ஒழிய நிச்சயமா விஜயை எதிர்பார்த்து அவர் கொடுக்கல. மணிகண்டனே இவ்வளவு விஷயங்கள் சொல்றப்போ இபிஎஸ்க்கு அது தெரியாம இருக்குமா? அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கலாம்ல.
அதிமுக மேல இந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குமே பாஜக. அவர் விஜயோட பேசுறாரு, போயிருவாரோ அப்படின்னு. அப்படி இல்லைங்க. அதாவது இந்த 2024 2 பேரும் சேர்ந்து இருந்தா பல தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படிங்கிறப்பையும் அம்மாவை பழித்து பேசுறதுனால இந்த கூட்டணியை முடிச்சிட்டு வெளியே வந்தாரு. திரும்ப 2026 தேர்தலில் பாஜக தன்னுடைய நிலை புரிந்து கொண்டு தானா வந்து உருவாக்கின இந்த கூட்டணியில சிட்டிங்லயே 2 பேரும் உட்கார்ந்து பேசுறது, மிஸ்டர் பழனிசாமி 2024 ஃபார் யுவர்ஸ், 2026 ஃபார் பிஜேபிங்கிற ஒற்றை புள்ளி அடிப்படையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க எந்த புற அழுத்தம், அக அழுத்தம், ரத்த அழுத்தம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிஜேபி தேவையில்லாம பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் எங்க அகில இந்திய பாஷாபாய் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கறது திரும்ப திரும்ப பேசுறது, அது அதிமுக தலைவர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இரண்டாவது, நான் யூகத்தினால் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கட்சியில யாரை நீங்க உள்ள வச்சுக்கணும் வேண்டாம்னு சொல்றதுலயும் நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்ன அமித்ஷா அவர்கள் தற்போது பன்னீர்செல்வத்தை கூட்டணியில சேர்த்திக்கங்க, கட்சியில வேண்டாம், இல்லைன்னா அவர் விஜய் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால இது டெல்லி பாஷாபாய்க்கு தமிழக பாஷாபாய் பழனிசாமி கொடுத்த எச்சரிக்கை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஒழிய மற்றபடி விஜய் வருவார்னு அவர் எதிர்பார்க்கல. அரசியல்ல இங்க ஒரு பந்து அடிச்சா கோல் இன்னொரு இடத்துல விழுவோம் அப்படிங்கிற அரசியல் சதுராட்டத்தை அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையா நான் பாக்குறேன். இப்போ அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். திரு சுமன் ஸ்ரீராமன், பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது 2 நாளா பேசுபொருளானது. மணிகண்டன் சொல்றாரு இது வந்து தாவேக்காவை மனசுல வச்சு இல்ல, பாஜகவை மனசுல வச்சு அவங்களுக்கு சில விஷயங்களை நெருக்கடி கொடுக்கறதுக்காக அப்படின்னு விஷயங்களை சொல்றாரு. அப்படி பாக்குறீங்களா? நிச்சயமா. ஏன்னா பாஜக சமீப காலமாக அவர்களுடைய பேச்சுக்களில் அது வந்து ஒரு கூட்டணி தர்மத்தை தாண்டி நடந்து கொண்டிருக்கிற பேச்சுக்கள். அதனால திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பக்கமும் வந்து கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து தேர்தல் வரைக்கும். ஒருவேளை பாஜக இதே மாதிரி இப்ப நேற்று அண்ணாமலை கொடுத்த இன்டர்வியூ, அதுக்கு முன்னாடி திரு அமித்ஷா சொன்னது, இது எல்லாமே வந்து தேவையற்ற விஷயங்கள். இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாங்கன்னு சொல்லிட்டா ஒரே மேட்டர் முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் வரட்டாங்க, ரிசல்ட் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய நேரத்துல இதெல்லாம் பேசி முடிவெடுத்துப்போம்னு சொன்னா ஒரே வார்த்தையில முடிஞ்சு போகுது. ஆனால் பாஜக அவ்வாறு செய்யவில்லை. தொடர்ந்து வந்து நாங்கள் ஆட்சியில் இருப்போம், அரசியல் பங்கு எங்களுக்கு உண்டு எல்லாம் சொல்லும் போது நிச்சயமா அவர்கள் யாரை குறி வைக்கிறார்கள் இந்த தேர்தலில்? திமுகவை குறி வைக்கிறாங்களா, அண்ணா திமுகவை குறி வைக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அண்ட் திரு அண்ணாமலை அவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று மத்திய பாஜக தலைமைக்கு தெரியாதா? அப்ப அவர்கள் அதை அனுமதிக்கும் போது அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். அப்ப எதுக்கு இதை பத்தி பேசி இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எந்த பேச்சு வந்தாலும் உடனடியாக ஊடகங்கள் அதை பிக்கப் பண்ணி ஒரு பெரிய டாபிக்கா சோசியல் மீடியாவில் டிபேட் பண்ணி பிரைம் டைம் டிபேட்ல பண்ணி இது வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க? ஏதோ ஒரு நோக்கத்தோட தானே பேசுறீங்க. ஸோ அதிமுக வந்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே கம்முன்னு இருக்கணுங்கிறது ஏன் கட்டாயம் இருக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜகவுக்கு தான் மெசேஜ். எங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த கூட்டணியை அணுகும் முறை மாறவில்லை என்றால் we also have options. கதவுகள் திறந்தா இருக்கு. இல்ல, கதவு திறந்திருக்கு. ஆனா ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள பாஜக வந்துருச்சு. அப்ப யார் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும்? பாஜகவுக்கு தெரியல, நம்ம இங்க இருக்கப்ப வேற யாரு வருவா? விஜய் வரமாட்டாரு, கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்க, பிசிகா வரமாட்டாங்க, இவர் சும்மா பூச்சாண்டி கட்டுறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்ல பாஜக ஒருவேளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டால் அந்த பாசிபிலிட்டி இருக்குல்ல. நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு கூட்டணியில இருக்கணும். கூட்டணியில இருந்துகிட்டே நீங்க உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுத்தால்தான் உறுதியாக வரக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களா? எங்களுக்கும் ஆட்சியில பங்கு இருந்தா நல்லா இருக்கும். திரு திருமாவளவன் சொல்லுவாரு, ஆட்சியில் அதிகாரம் இருந்தால் நாங்கள் விரும்புவோம் அப்படிங்கிற ரீதியா பேசிடுவாரு. கூட்டணியை முடிச்சுட்டு போவாரா? இல்லையே. சோ இது அந்த மாதிரி ஒரு சைட்ல இருக்கும் போது இந்த சைட்ல நீங்க தொடர்ந்து பிரதான கட்சிக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கி கொண்டு ஒரு எம்பரஸ்மெண்ட் உருவாக்கி கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய நம்பகத்தன்மை என்ன? அதுதான் வந்து கவலையாக இருக்கிறது அதிமுகவுக்கு. அவர்கள் வந்து என்னன்னா, சரி இந்த பிஜேபியோட ஒரு கூட்டணியை வச்சுட்டோம்,
இனிமேல் இருவருக்கும் திமுகவை தோற்கடிக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு பதிலா ஒருவேளை இவங்க நம்மளை கவுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணியை வச்சிருக்காங்கிற யோசிப்பு வந்து அதிமுக இருக்கு. வந்திருக்கா And, அதிமுகவுக்கு அந்த யோசனை இருக்கு. நிச்சயமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்சிடுறேன். இத்தனை கேஸ் இருக்கு திமுக முக்கிய பிரமுகர்கள் மீது, இவ்வளவு கேஸ் இருக்கு. ஒரு கேஸ் கூட மத்திய அரசு துரிதப்படுத்தவில்லை. ஏன்? ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி அவங்கதான், துரிதப்படுத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க அவங்கதான், ஒண்ணுமே பண்ணலையே. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன, இது யார கவுக்கிறதுக்கு இந்த அலையன்ஸை வச்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமா மக்கள் மனசுல வரும், அதிமுக தொண்டர்கள் மனசுல வரும், தலைவர்கள் மனசுல வரும். ஸோ இது பாஜக கேன் டேக் அ டிசிஷன். அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த 4, 5, 6 மாதங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக கூட்டணியை விட்டு வெளியே வருவதை தவிர வேற வழி இருக்காது அதிமுக. கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட. திரு தனியரசு, பாஜக ஒருவேளை அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னா விஜயோட கூட சேர்ந்துருவோம் அப்படின்றத அதனுடைய செய்தியா பாக்குறீங்களா? இல்லையா, இப்ப எடப்பாடியார் வந்து இப்படி கடைசி நேரத்துல ஏதாவது அணி மாறக்கூடுங்கிறதுனாலதான் அமித்ஷா ஐயா வந்து எடப்பாடியை டெல்லிக்கு வரவழைச்சு வந்து இப்ப கூட்டணியை இப்ப உறுதி செய்யறீங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. நான் இத்தனை தேதி என்னைக்கு சென்னைக்கு வருவேன், இந்த இடத்துக்கு நீங்க வரணும், நான் வந்து கூட்டணியை என்டிஏ கூட்டணியில அதிமுக இணைந்தது என்று நான் அறிவிப்பேன், இந்தியில தான் பேசுவேன், தமிழ்நாட்டில தான் பேசுவேன், அதிமுகவின் பொதுச் செயலாளர் நீ பக்கத்துல அமர்ந்திருக்கணும், சரிங்கய்யான்னு சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சின்னு சொன்னார், ஆமான்னு சொல்லிட்டாரு. அப்பெல்லாம் மறுத்து பேசாத எங்க எஸ்பி வேலுமணி ஐயா, முனுசாமி அண்ணா, எங்க சுமன்சி அண்ணா சொன்ன மாதிரி பெரிய கட்சி அதிமுக பொதுச் செயலாளர், ஏன் நீங்க அமித்ஷா ஐயாவை மறுத்து சொல்லல? அப்பெல்லாம் நீங்க வந்து அமித்ஷா ஐயாவெல்லாம் ஒன்றும் பேச்சு மாறல. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவர் அமித்ஷா ஐயா. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் அல்லது அரசியல் வியூகம் அமைப்பதில் ஒரு முதன்மையான ராஜதந்திரியா இருக்கிற அமித்ஷா ஐயா வந்து வெளிப்படையா உண்மையா தெளிவா சொல்றார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தமிழ்நாட்டுக்கு தலைமை ஏற்பார் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கு பிறகு அவங்க இங்க மாத்தி பேசினாரு. எடப்பாடியார் தான் நீங்க வந்து அமித்ஷா இப்ப அமித்ஷா இப்ப சர்வதேச விண்வெளி இங்க டெல்லியில இருக்காரு. 10 கூட்டணி ஆட்சிக்கு இபிஎஸ் ஒத்துக்கிட்டாரா? அமித்ஷா சொல்றாரு, அவர் ஒத்துக்கணும்ல, மறுக்கலாம்ல. நீங்க ஏன் நீங்க அமித்ஷா தனித்து ஆட்சி அமைப்புன்றாரு, இதை விட என்ன மறுப்பு வேணும்? தமிழ்நாடு ஐயா இல்லையா, இப்ப நீங்க அமித்ஷா ஐயா வந்து எடப்பாடியை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, இன்னைக்கு வரைக்கும் சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுங்க, அதாவது இப்ப நாங்க ஏன் நீங்க எங்க பாஜக தமிழ்நாட்டினுடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகனோ, தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ, ஏன் இவங்க வந்து எங்க ஹை கமாண்ட் அமித்ஷா ஐயா சொல்ல என்ன சொல்றாரோ அதுவே எங்க வேற வாக்கு, அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு என்பதில் இருக்கிற முடிவுபடி நாங்க இங்க நடந்துக்குவோம், எங்க அது உத்தரவை மீறி நாங்களால செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அதையே இவ்வளவு காலமா நீங்க தடுமாறி நேற்று முன்தினம் தான் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் பங்கை நிராகரிக்கிறது, அதையும் கூட இன்னும் வெளிப்படையா சொல்லல. அமித்ஷா ஐயா கிட்ட நீங்க போன் பண்ணி இப்ப நேரடியா எடப்பாடி பேசுங்க, இல்ல ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் விமானத்துக்கு டிக்கெட்டு அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி 2 பேரும் டெல்லியில பிரஸ் மீட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நாடு தமிழ்நாடு, இந்தியாவோட பெரிய மாநிலம். அந்த மாநிலத்துல இன்னொரு 6-7 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் பிரதான கூட்டணி அதிமுக பாஜக. இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் கூட்டணி ஆட்சியா, ஆட்சி பங்கா, இல்ல வெறும் தேர்தல் உறவு தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி தான் நீங்க ஒரு தெளிவா 2 பேரும் பிரஸ் மீட் பண்ணி அறிவிச்சிருங்க. அதன் அடிப்படையில தொண்டர்கள் பயணிப்பாங்க, அந்த அடிப்படையில தலைவர்கள் நம்பிக்கையோட களத்தில் வேலை செய்வாங்க. நீங்க இன்னும் தடுமாறி ஒரு எந்த முடிவுக்கு வராம ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து சொல்றாரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாரு. ஒரு நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில இந்தியாவிலே இருக்கிறாரு, அடுத்த நாள் அதாவது ரத்தன கம்பளம் விரித்து நான் கம்யூனிஸ்டுகளை விடுதலை சிறுத்தைகளை வரவேற்கிறேன். அப்ப நேற்று என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம், அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் மிக கடுமையா இது வந்து ரத்தன கம்பளம் இல்ல வஞ்சக வலைன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் ரத்தன கம்பளம் விரித்து நான் வரவேற்கிறேன்னு கம்யூனிஸ்டுகளை சொன்னா, 2 பேரும் அந்த சண்முகண்ணனும் சிபிஎம்லயும் இந்திய கம்யூனிஸ்ட்ல எங்க முத்தரசனும் எவ்வளவு கடுமையா என்ன இதோட ஒரு வார்த்தையை அதிமுக பொதுச் செயலாளரை சொல்ல முடியுமா?
இல்ல அது இல்ல சார், இல்ல இல்ல இது அவங்களுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட அழைப்பு இல்ல. இதை வச்சு பாஜகவை அவர் வந்து பணிய வைக்க முயற்சிக்கிறார் என்ற பார்வை சொல்றாருல மணிகண்டன். ஏன் நம்பி இருக்கிற, அதாவது எதிர்முனையில் இருக்கிற, எதிரணியில் இருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை போய் இப்படி கெஞ்சி கதறி ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு கூடவே இத்தனை ஆண்டு கால புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு 2017 இருந்து எடப்பாடியை பாதுகாத்து, எடப்பாடியினுடைய அரசை பாதுகாத்த பாஜகவை, மோடியை, அமித்ஷாவை நீங்க கூடவே இப்ப கூட்டணியில அறிவிச்ச பிறகு கூட அவங்களை நம்பாம அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப நீங்க உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை நம்ப மாட்டீங்க, அவங்களோட அன்பு பாராட்டி உறுதிப்பட அந்த நேர்மையற்ற நிலையில உங்க உறவை பராமரிப்பீங்க. எதிர்கட்சியில் இருக்கிற, எதிர் கூட்டணியில் இருக்கிற, தொடர்ந்து 2017 இருந்து 2024 வரைக்கும் உங்களை தோக்கடிச்சு அணியில் இருக்கிறவங்களுக்கு ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்பீங்களா? எந்த நிபந்தனை அனுமதியோடு கட்சிக்கு வர்றாங்கிறாரு. எந்த நிபந்தனை இல்லாம எங்க டிடிவியோ சின்னமாவோ எப்ப உங்களை வித்தாங்க? அவர்களை நான் கட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்போ சொந்த கட்சியில உங்களை பலப்படுத்துவதற்கு வருபவர்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டு திமுக எதிர்கட்சி அணியில் இருக்கிற, கூட்டணியில் இருக்கிற போய் ரத்தன கம்பளம் வச்சு வரவேற்கிறேன், விஜய் வரவேற்பாரான்னு கேட்டா விஜய் வந்து இப்ப சொல்ல முடியாதுங்கிறீங்க. இன்னைக்கு விஜயனுடைய அறிக்கை என்ன? நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் இன்னும் பால்வாடி ஒண்ணு ஒரு கிராமப்புறத்துல ஒரு கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் கூட ஜெயிக்காத ஒரு கட்சி தமிழக வெற்றிக்கலாம். அரசியல என்னன்னு எல்லா ஊர்லயும் எல்லா வீட்லயும் ரசிகர் வச்சிருக்காரு சார். ரசிகர் இருக்கலாயா? ஓட்டு எங்க இருக்கு? எப்ப நீங்க தேர்தல் பாருங்க, தேர்தல் வந்த பிறகு நீங்க வாக்கு வாங்கினது பிற்பாடு பாருங்க. இன்னைக்கு போய் அது சாதாரண ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் நீ ராஜ்மோகனுடைய அறிக்கையை பாருங்க. அதாவது உங்களுடைய இயலாமையில, உங்களுடைய தோல்வி, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் நீங்கள் மோசடியாக பயன்படுத்துகிறீர்கள். இதை விட கடுமையா எந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும்? அப்ப நீங்க திமுக அணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைச்சா அவங்க எல்லாம் பிரஸ் மீட் வச்சு உங்களை இவ்வளவு கேவலமா இதுவரைக்கும் அதிமுக எந்த பொதுச்செயலாளரும் யாரும் பேசுறது முத்தரசன் சொல்றாரு. அதான் நானும் ரவுடிதான் வடிவேல் சொல்றாரு. அது மாதிரி இவர் போய் வண்டியில ஏறிக்கிட்டு சொல்றாருங்கிறதெல்லாம் என்ன சாதாரண கடுமையான இந்த இதை மீறி நீங்க எதுக்கு அவங்களுக்கு கூட்டு அதுக்கு தனியா நின்று தோத்து கூட போங்கிறேன். உங்களுக்கு அமித்ஷா ஒத்து இல்லையா? பாஜக ஒத்து இல்லையா? அதிமுக சண்டை அனாத கட்சியா? என்ன 2 கோடி தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி ஒரு கட்சி. புரட்சி தலைவர் அவர்களிடம் ஒரு தொகுதி வாங்குறதுக்கு போராட்டம். அப்படி ஒரு மகத்தான மக்கள் பேரியக்க அதிமுக, அவருடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி. பாஜக விட்டுருங்க, எந்த கட்சி வேண்டாம், தனித்த ரெட்டலையில நின்னுங்கிறேன். 2026 பொது தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிறார்கள் பாருங்க. இபிஎஸ்னுடைய அழைப்பு அது வந்து ராஜ்மோகனுடைய அறிக்கையில பாஜக இருந்தா வரமாட்டோம் அப்படின்றாரு. ஆனா இன்னொரு ஆப்ஷனா வந்து பாஜக இல்லைன்னா அப்படின்ற ஒரு கதவும் அங்க ஓபன் செய்யப்பட்டிருக்கு. அப்படிதான பொருள்? இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ச்சியாக வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்ததுக்கப்புறம் ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்கார். நான் பார்க்குறேன் களத்தில் இறங்கி நான் மக்களை சந்திக்க போகிறேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு வர போகிறோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட இயலாண்மை வந்து தொடர்ச்சியாக வெளிப்படுது. நம்ம ஒவ்வொரு இடத்துல பேசக்கூடிய விஷயம், நீங்கள் கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றது, விடுதலை சிறுத்தையை கூப்பிட்றது, நீங்கள் மரியாதைக்குரிய நோக்கம் பாருங்க. திமுக ஒழிக்கணும்னா நான் யாரை வேணா கூப்பிடுவேன். சரி, திமுக ஒழிக்கணும்னா என்றைக்குமே கூட்டு சேராத கம்யூனிஸ்ட் கூட வந்து சரி, நீங்கள் கம்யூனிஸ்ட்டை நீங்கள் கூப்பிட்டீங்களா இல்லையா? கோயம்புத்தூர்ல போய் என்ன பேசுனீங்க? கம்யூனிஸ்ட் வந்து வாக்கே கிடையாது, 4 பேர் வச்சிருக்கான்னு பேசுறீங்க. என்ன நோக்கம் இது? புரிஞ்சு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாம்பு வந்து ஒரு சைடு தலையை காட்டுமா, இந்த ஆரா மீன் வந்து தலையும் வாழும் காட்டுமா, அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த சைடு வந்து அமித்ஷா வேணும், இந்த சைடு வந்து ஜெயிக்க வேணும். தமிழ்நாட்டில் பாஜக வந்து கூட்டணி வச்சா நீங்க படுந்தொழில் சந்திப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். போன தேர்தலில் நீங்க பாஜகவை கழட்டி விட்டு ஏதோ வந்து உங்க கொங்கு மண்டலத்தில் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட மக்கள் 75 சீட்டை ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆகுனீங்க. அது பாஜகவோட சேர்ந்து நீங்க சட்டமன்ற தேர்தல் அதான் சொல்றேன் சார். நீங்க சேர்ந்து பாஜகவோட சேர்ந்து 8 தேர்தலிலும் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. அவங்களால ஜெயிக்க முடியல, போக முடியல, அவரால் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவரோட கொள்கையை சேர்க்க முடியும். அப்ப என்ன நினைக்கிறாரு? கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் கூட நம்ம வந்து பெரிய அளவில் வந்து வெற்றியை சந்திக்க முடியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை சந்திக்கிறதுக்கு
இந்த பாஜகவை கலட்டி விடுறதுக்கு என்னாச்சு முயற்சி செய்யணும்ன்ற பார்வையில் தான் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு தான் விஜய் கூட போயிருவேன் அப்படின்ற ஆயுதத்தை எடுக்கிறாரோ சார்? விஜய், நான் கேட்கிறேன் சார், விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிரதானமாக திமுகவா தாவேகாவன் களத்தில் நிற்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாகவே பாஜக எதிர்க்கிற முதல் மாநாட்டில் சொல்றாரு. ரெண்டாவது செயற்குழு கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து திமுக பாஜகவோட கள்ள உறவு வச்சிருக்கு, ஆனா அதிமுக நேரடி உறவு வச்சிருக்கு, நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு உடைச்சி பேசுறாரு. இல்ல நல்லா பாருங்க, அவர் திமுகவையும் பாஜகவையும் நேரடியாக எதிர்க்கிறார். அதிமுகவை சந்தர்ப்பவாதமா சிலர் அப்படின்னு கடைசியா நடந்த கூட்டத்துல ஒரே ஒரு முறை செயற்குழுல என்ன சொல்றாங்க, தெளிவா சொல்றாரு. திமுக விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக விமர்சிக்கிறீங்க. பாஜக இவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப கூப்பிடுறாரா இல்லையா, நீங்க வந்து தாவக கூட்டணியில வரணும், நாங்க கூட்டணியில இருக்க போறோம். அவர் விஜய் அவர்கள் தெளிவா சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர், வரணும் வர சொல்லுங்க. நீங்க அது இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பாஜக இருக்க கூட்டணியில நிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் தான் விஜய் அவர்கள் வந்து பாஜக இருக்க கொள்கை ரீதியான எதிரி. அந்த எதிர்க்க நீங்க ரெண்டு பேர் ஒரு புள்ளியில் இணைகிறீங்களா நான் கேக்குறேன். பாஜக வேணான்னு அதிமுக மறைமுகமா நினைக்குதோ, பாஜக வேணான்னு தாவேக நேரடியா நினைக்குதோ, அந்த ரெண்டு புள்ளியை சேர்த்து பாஜக கிட்ட சேர்ந்துலாம் நினைக்கிறீங்களா? இவர் நேரடியா இருக்கிறார். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாது, பாஜக இல்லாம இருந்தால் விஜய் முதலமைச்சரா, விஜய் தலைமையின் கீழ் யார் வந்தாலும் ஏத்துக்கொள்ள என்ன நடக்குதுன்றது ரெண்டு பேரும் மறுக்கல சார். நீங்களும் மறுக்கல, இபிஎஸ் மறுக்கல சார். நீங்க என்ன கேக்குறீங்க சார்? பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இபிஎஸ் எங்க கடந்து தான் போறாரு, இங்க எங்க நடக்குதுன்னு கேக்குறேன். இவர் தான் சொல்றாரு. நீங்க முதல் கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையில் கீழ் முதலமைச்சரா நாங்கள் இருந்து கூட்டணி வரோன்னு சொன்னா நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம். நீ பிஜேபியை கூட வச்சிருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி நான் பிஜேபியை விட்டு வெளியே வருவேன்னு சொல்ல முடியுமா? டெல்லியில போய் பிஜேபியை பார்க்கணும்னாலும் அதிமுக அலுவலகத்தை திறக்கணும் போய் சொல்லிட்டு தான் போகணும். இங்க இருந்து நீங்க வந்து அமித்ஷா அவர்கள் ஆட்சியில பங்குன்னு சொன்னா கூட, ஆட்சியில நான் பங்கு தர மாட்டேங்க, நாங்க பிரதானமாக இங்க ஆட்சி செய்தவங்க, நாங்க பிஜேபிக்கு ஆட்சியில பங்கு தர மாட்டோம் பேச முடியுமா? அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இங்க நடக்கக்கூடிய பிஜேபியும் அதிமுக கூட்டணி தோல்வி கூட்டணியா இருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் அவர்களுக்கு பிரதானமாக வாக்கு வங்கி வந்து எல்லா போற இடத்துலலாம் வந்து தென்படுது. அப்ப அவர்கள் மாநாடுக்கு பின்னால் விஜய் அவர்கள் களத்தில் இருக்கிற பின்னால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரைமரி போர்ஸா விஜய் இருக்கிறாரு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் அழைப்பு விடலான்ற ஒரு நோக்கத்தில் அவர் வந்து செயல்படுறாரு. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக இருக்காரு. அவர் ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியின் இயலாமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி வந்து மக்கள் மன்றத்தில் போய் நின்று வாக்கு சேர்த்து 8 வாட்டி தோல்வி ஏற்கனவே சந்திச்சிருக்காரு. இயலாமை இருக்கிறதுனால தோல்வியை சந்திக்கிறதுனால எல்லாத்தையும் கூப்பிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இது எந்த அளவு போய் சேரும்? தாவேகா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சமத்துவ கூட்டணியை முடிவு பண்ண போறோம். டிசம்பருக்குள்ள கூட்டணிகள் திமுகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் என்டியில இருந்த கூட்டணியில இருந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயின் தலைமையில் கூட்டணி நாம பேசிருக்கிறாங்க. கண்டிப்பாக விஜயின் தலைமையில் கூட்டணி அவங்க உருவாக்க முயற்சி செய்வாங்க. திரு மணிகண்டன், அப்புறம் என்ன பாஜகவை கழட்டி விட்டா வரதுக்கு தயாரா இருக்கு தாவேகா, அப்படிதான பொருள்? அதிமுக முயற்சிக்குமோ? கார்கே, பாஜகவோட கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பே திரைமறைவில் 2 கட்சியும் பேசினாங்க. விஜய் தன் உயரத்துக்கு மீறி அவரோட டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. அப்ப இது சரிப்படாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அது ஏதம்பி இல்ல அவரு 100க்கு பக்கமா கேட்டாரா ஒரு காலத்துல. 1900 நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேங்க. அதாவது மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற தேசிய கட்சிகள் காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும், மாநிலத்தில் யாரோட உறவு கொள்ள விரும்புறாங்களோ அந்த கட்சியை கொஞ்சம் ஆம் ட்விஸ்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறது அரசியல் வரலாறு. 1980 மத்தியில ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் சர்க்காரியா கமிஷனை காமிச்சு பயமுறுத்தினோடனே இதா புடிச்சுக்கோ, உனக்கு 117 எனக்கு 117 மாநில சுயாட்சிலாம் பேசுவார். அவர் கட்சியும் சுயாட்சியும் கொண்டு போய் மொத்தமா அடகு வச்சவர் திரு கருணாநிதி. அதே மாதிரி 2011 வந்து பல பிரச்சனைகள்ல மாட்டி 2G வழக்கெல்லாம் இருந்தப்ப மத்தியில் இருந்த மன்மோகன் சிங்குக்கு பயந்துகிட்டு சிபிஐ ரெய்டு அறிவாலயத்துக்கு விட்டவுடனே 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல் நான் கொடுத்தேன் அப்படின்னு ஏற்கனவே அந்த ஆம் ட்விஸ்டுக்கு 2 முறை திமுக பலியா இருக்குது. ஆனா 19, 21 ஏற்கனவே பிஜேபியோட இருந்த பழனிசாமி அவங்களுடைய எந்த நெருக்கடிக்கும் பயப்படாம உங்களோட உயரம் இவ்வளவுதான், வளர்ச்சி இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் சீட்டு கொடுப்பேன், நீங்க சொல்றவங்களெல்லாம் நான் கூட்டணியில சேர்த்துக்க முடியாதுன்னு தனியா நின்று அவருடைய தனித்துவத்தை காமிச்சார் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். ஒரு விஷயம் பலகீனங்க, நான் வெளிப்படையா திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர், நாட்டுக்கு மோடி சேட்டுக்கு எடப்பாடின்னு பேசுற நான் எடப்பாடியுடைய ஆதரவாளரா சொல்றேன். விஜய்க்கு காத்திருக்கிறது போல பேசுவதும் கம்யூனிஸ்ட் அழைத்ததும் அதிமுகவின் பலகீனம். நான் என்ன சொல்றேன்னா,
தயவு செஞ்சு நேரடியா போய் அமித்ஷாவை சந்திச்சு பேசுங்க. இல்ல இரண்டாம் கிட்ட தலைவர்கள் இது பண்ணி, ஐயா இந்த கூட்டணியை விரும்பி உருவாக்குனதே நீங்க தானே, திமுகங்கிற கட்சியை தூக்கி அரபிக்கடல்ல எரியணும், இந்த திராவிட பாசிச ஆட்சி போகணும் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணப்ப ஒற்றை புள்ளியில 20-24 எனக்கு 20-29 உங்களுக்குன்னு நாம 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் இப்ப எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 10 மாசத்துக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தை சுகப்பிரசவமா சிசேரினான்னு இப்ப எதுக்கு பேசணும்? அதையா திரும்ப திரும்ப திரு அமித்ஷா, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசுறார். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி அதற்கு ஒரு இந்த ஆயுதத்தை, எதிர்த்தரப்பு ஆயுதத்தை எடுத்துதான் தனியரசனெல்லாம் பேசுற அளவுக்கு போற மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை வேண்டாம். அதை நேரடியா சம்பந்தப்பட்ட திரு அமித்ஷா தான் ஆரம்பிச்சாரு. நம்ம அண்ணாமலை ஆரம்பிச்சார் குறுக்க புந்து சால் ஓட்டுற வேலையை. ஏன்னா அவருக்கு என்னன்னா, அமித்ஷா சொல்றது எங்க தலைவர் சொல்றதை ஏத்துக்கணும் இல்லையான்னு கேட்கிறாரு சார். அமித்ஷா அது மட்டுமா சொன்னாரு? தமிழக என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, முதல்ல கோயம்புத்தூர்ல சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிற போய் பக்கத்தில் நின்னாரா அவரு. அவருடைய தனிப்பட்ட அபிலாஷம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இரும்பு மனிதர், இந்தியாவின் 2வது மனிதர் அப்படின்லாம் நாங்க வியந்து பாக்குற அமித்ஷா அவர்கள் உங்க கூட இருக்கிற அண்ணாமலையை உங்களால கட்டுப்படுத்த முடியலையா? இல்ல ஒரு பக்கம் தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி விடுறீங்களா? இது பாஜக மேல தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படிங்கிறப்ப தயவு செய்து பாஜக இதை நிதானத்தோட கடைபிடிச்சு எப்ப எங்க எதை எப்படி எதுக்கு பேசுறதுன்னு ஒரு அரசியல் இலக்கணம் இருக்குது. இது அறியாதவர்கள் அமித்ஷா எதற்காக இப்படி பேசுறாருன்னு தெரியல. இது ஆரம்பத்திலேயே 2 கட்சி இப்பதான் ஒரு இணக்கமா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கரும்புள்ளியா இருக்கிற இந்த கரும்புள்ளிய அப்படியே ரப்பர் போட்டு அழிக்க வேண்டியது திரு அமித்ஷா ஐயா அவருடைய கடமை. தனியரசன் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஐயா அமித்ஷா எவ்வளவு பெரிய தலைவருங்க ஐயா, அவர்கிட்ட நேரடியா உட்கார்ந்து பேசலாமே, அதுக்கு இப்படி எல்லாம் சொல்லாம ஐயா அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், ஒருவேளை பாஜகவோடு 100% தொடருங்க, அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. பாஜகவோடு தொடரும் அதிமுகவிற்கு என்னுடைய கட்சியை ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு தனியரசு அறிவிக்க சொல்லுங்க. இல்லைங்க பாசிச பாயாச பாஜக வேண்டாங்கனாலும் அதிமுக நிற்கும் தொகுதிகளில் என்னுடைய கட்சியை நான் அதிமுக ஆதரவு தெரிவிக்கிறேன்னு முதலை கண்ணீர் வடிக்காம உண்மையான கண்ணீர் வடிச்சிருந்தா இதை அறிவிக்க சொல்லுங்க. டாக்டர் சுமன் ஸ்ரீராமன், கடைசி கட்டமா பாஜக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதிமுக வருது அப்படின்னா அதிமுகவால வர முடியுமா? வேற வழி இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும்? அது இப்போதைக்கு அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. அது அந்த பால் இஸ் இன் பிஜேபி கோர்ட். அது அதிமுக விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக நான் பார்க்கவில்லை. இன்னைக்கு அவங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க திரு நயினார் நாகேந்திரன் தலைமையிலான இருக்கக்கூடிய மாநில யூனிட்டோட ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி பல விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் அறிவிக்கிறதெல்லாம் சிலதுல ஒன்னாவே போராட்டம் கூட அறிவிக்கிறாங்க. ஸோ அட் பேசிக் லெவல், கிரவுண்ட் லெவல்ல கேடருக்குள்ள ஒரு புரிதல் விட்டது. ஆனால் டெல்லியினுடைய பாஜக தலைமை என்ன நோக்கத்துடன் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. போக போக அது தெரிய அது ஆக்சுவலா அவர்களுடைய பிரதான டார்கெட் திமுக இல்லை அதிமுக என்று தெரிய வந்தால் அப்புறம் அதிமுக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லையா? இல்ல அது அதிமுகவுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்காதா? எப்படி நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும்? அவங்க ஒரு குட் ஒரு எலெக்ஷன் க்ளோஸ்ல 24ல பாஜக வேணாம்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் திரும்ப கூட்டணிக்குள்ள வந்தாங்க. பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னாங்க, கூட்டணிக்குள்ள வந்தாங்க. திரும்பவும் அவங்க வேணாம்னு ஒரு முடிவெடுத்தா அதிமுகவுடைய நம்பகத்தன்மை என்ன? அடிப்படையாக எதனால் அவர்கள் வெளியே செல்கிறார்கள், சென்றால் எதனால் செல்கிறார்கள் அப்படிங்கிற பேச்சு கேள்வி வரும் இல்லையா? சோ அடிப்படையாக 2 விஷயம். 2026 பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவுக்கு மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல். அதனால அவங்க பலருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், எதிர்காலமே அதில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால மக்கள் இதை இப்படி கேள்வி கேட்பாங்களே அப்படி கேள்வி கேட்பாங்களேங்கிற பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்லை. இன்று அடிப்படையாக அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது ஒரு கட்டாயமாகிவிட்டது. வெற்றி பெறுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும்? ஒருவேளை உங்க கூடவே இருக்கிற ஒரு நண்பர் உங்களை கவுக்க முயற்சிக்கிறார் என்று நீங்கள் புரிந்தால் வேற என்ன வழி இருக்க முடியும்? இல்லைங்க நாங்க அவர் நண்பர், அதனால பரவாயில்ல, நான் அவரோட சேர்ந்து நானும் கவுந்துடுறேன் அப்படின்னு ஒத்துப்பீங்களா? ஸோ இட்ஸ் சர்வைவல் மேட்டருங்க. அதனால சர்வைவல் அதனாலதான் சொன்னேன், அதிமுக தன்னிச்சையாக இந்த கூட்டணியை முறித்து கொண்டு செல்ல மாட்டார்கள். ஆனால் பாஜக தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தினார்கள் என்றால்
வேறு வழி இல்லை என்றால் என்ன பண்ண முடியும்? அது கூட இன்னும் தேர்தலுக்கு 8 மாத காலம் இருக்கிறது. ஸோ இன் குட் ஃபெய்த், ஆங்கிலத்தில் அந்த டேர்ம் இன் குட் ஃபெய்த், உண்மையான எண்ணத்துடன் ஒரு அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டணி. அதில் ஒரு சைடினுடைய எண்ணம் உண்மையான ஒரு எண்ணம் இல்லை என்றால் நிச்சயமா முன்னூறு சைடு பாதுகாத்துக்கணும்ல. உங்களுக்கு இந்த சிவாஜி அப்சல் கான் கதை தெரியுமா? சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்சல் கானுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிடுறாரு. மீட்டிங்ல போய் கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சு அப்படியே அந்த அந்த அயர்ன் கிளவுஸ் வச்சுக்கிட்டு அப்படியே முதுகுல அப்படியே அந்த கிளவை பதிக்கிறார். ஸோ ஏன்னா அப்சல் கான் அவரை கொல்ல வராரு, அதனால அவரை பாதுகாக்கிறதுக்கு இந்த கிளவை வச்சு பண்ணிடுறாரு. ஸோ இது என்ன நோக்கத்துடன் பாஜக அமைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வரவில்லை. போக போக பார்க்கலாம். இது ஏர்லி டேஸ். இன்னொரு 6 மாத காலத்தில் பாஜக ஒரு உண்மை, ஒரு நம்பகத்தன்மையான ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கூட்டணி கட்சியாக. அப்போ இப்போ கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. 6 மாத காலமும் இந்த மாதிரி யார் யாரோட அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கும். பேச்சுவார்த்தை வேட்பு மனு தாக்கல் செய்யற நாள் துவங்கும் வரை பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இது இப்ப நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கூட்டணி வைப்பாங்க, தேமுதிக எப்போ ஒத்துப்பாங்க, இதெல்லாம் நம்ம பல தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கிறோங்க. அதனால இன்னைக்கு நம்ம பேசுறது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு ஜாலியா அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு பாயிண்ட், அவ்வளவுதானே தவிர இதுதான் இறுதி என்று கூறுவது அபத்தம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட, திமுக வேணா காங்கிரஸிடம் கடந்த தேர்தல்களில் பணிந்திருக்கலாம், 80ல் 2011 அதிமுக அப்படி பணிந்ததில்லை, பணியாது அப்படின்ற பார்வையை சொல்றாரு. ஸோ அப்போ அதிமுக பாஜகவை ரொம்ப தீரத்தோடு எதிர்கொள்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கலையா? இல்லையா, இப்ப அதிமுக பாஜகவை தீரத்தோடு எதிர்கொள்ளுமே. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வலிமையான அதன் தலைமையில் அது விரும்புகிற கூட்டணி இங்க அமைக்க முடியும். அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். அது தனித்தே ஆட்சி அமைக்க முடியும். அந்த வலிமையை, அந்த ஆற்றலை, அந்த திராணியை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பெற வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய வேட்கை, அவர்களான கோரிக்கை. அந்த அந்த நிலைக்கு எடப்பாடியாரால் ஏன் வர முடியவில்லைங்கிறது தான் இப்ப பிரச்சனை. இப்ப நீங்க பாஜகவையும் திமுகவையும் ஒரு சேர எடப்பாடியார் எதிர்த்தால் திமுக அணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 24 மணி நேரத்துல வருவாங்க. நீங்க எந்த இடத்துலயும் பாஜகவை நான் விமர்சிக்க மாட்டேன். அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்ற வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயையும் நான் விமர்சிக்க மாட்டேன். நாம் தமிழரையும் நான் விமர்சிக்க மாட்டேன். நாட்டுல யாரையும் நான் விமர்சிக்க மாட்டேன். ஒரே ஒரு திமுகவை மட்டும்தான் விமர்சிப்பேன். அது கொள்கை ரீதியா விமர்சிக்க மாட்டேன். ஸ்டாலின், உதயநிதி தவிர நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன். ஆகவே நாட்டு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுட்டா யார் ஓட்டு போடுவா? இதுதான் இது என்ன இப்போ அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி. அப்ப நீ இதுல என்ன எவ்வளவு வேலை இருக்குதுல்ல? எத்தனாயிரம் சட்டமன்ற தேர்தல் ஆளக்கூடிய கட்சியை தானே சார் விமர்சிக்க முடியும் திமுகவை? நான் தவறே சொல்லல. ஏன் சரி, இப்ப அடுத்த ஆட்சிக்கு வர்ற நான் தான் வர்றேன்னு விஜய் சொன்னாருன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களா? அடுத்து பாஜக கலவரங்கள் இல்லாத ஆட்சி, பாஜகவினுடைய ஆட்சி வரும் அண்ணாமலை சொன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க என்ன இதை சொல்லலைன்னா நீங்க அதுக்கு சம்மதிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து பாஜகவின் ஆட்சி நெருங்கி வருகிறதுன்னு அண்ணாமலை சொன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அடுத்து நான் தான் முதலமைச்சர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு மொத்தமாவே நாட்டு மக்களிடத்துல பேசின பேச்சினுடைய அளவு மொத்தமாவே 1 மணி நேரம் 60 நிமிஷம் கூட கிடையாது விஜய். அந்த விஜய் எல்லாம் அடுத்து நான் தான் முதலமைச்சர் 3 மாநாட்டை போடுறாரு. அந்த விஜயை போய் நான் காத்திருக்கிறேன், சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன், ரத்தன கம்பளம் விரிக்கிறேன்னு உட்கார்ந்துருந்தா இது அதிமுக என்ன பஜனை மடமாது? எவ்வளவு பெரிய கட்சி இது! 2,50,00,000 தொண்டர்கள் இருக்கிற, வெள்ளம் போல தமிழ்நாட்டு மக்கள் இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கிற ஒரு இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி அதிமுக. எத்தனாயிரம் கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு மக்கள் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் செய்த எத்தனை சமூக திட்டங்கள், அந்த திட்டங்களால பலனடைஞ்ச தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்து தமிழ்நாடு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க பாதுகாப்பா குடியிருக்க முடியும், வசதியாக குடியிருக்க முடியும்னா அதற்கு திட்டங்களை தந்த ஆட்சி அதிமுக ஆட்சி. கட்சி அதிமுக. இதுக்கு பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு நீங்க நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் வரணும், வடிவேல் வரணும், சிங்கமுத்து வரணும்னா சொல்லிட்டு இருந்தா இந்த நம்மளால இவருக்கே அந்த நம்பிக்கை இல்லை. இப்ப நீங்க முதல்ல பாஜகவை விஜயும் மற்ற நடிகர்களும் ஒன்னா சார், விஜய்க்கு வர கூட்டத்தை பாருங்க சார். அல்ல ஐயா, இந்த விஜய்க்கு கூட்டம்னா இந்த விஜய் எத்தனை பேர் இளைஞர்கள் வர்றாங்க? நம்ம உள்ளாட்சியில வந்துடலாம், சட்டமன்ற உறுப்பினராக வந்துடலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம், அடுத்த முதலமைச்சர் விஜய் நம்ம எல்லாம் அமைச்சராயிடலாம் அப்படின்னு அந்த கூட்டத்தை ஒவ்வொருத்தர் பகுதியில இருந்து கூட்டிட்டு வர்றாங்க.
அதே மாதிரி நீங்க அண்ணா அது எடப்பாடி ஐயாவுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு இல்லாத நம்பிக்கை விஜயனுடைய ரசிகர் மன்றத்துக்கு எப்படி வந்துச்சு? இதே புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா விஜய் ரசிகருக்கும் விஜய்க்கு முதல்ல இந்த நம்பிக்கை வருமா? இதே கலைஞர் இருந்திருந்தா இந்த நம்பிக்கை வருமா? அப்ப நீங்க ஒரு சாதாரண நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு, அவரை போய் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அதை விட கொடுமை என்னையா இங்க புஸ்தகையா சொன்னாங்கல்ல, நானும் கேட்டேன்ல உங்ககிட்ட, பாஜகவை கைவிட்டுட்டாரு எடப்பாடி, சரி பரவாயில்ல, சுமன் செய்யா சொல்ற மாதிரி அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கடி இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்ல. இந்த பயணத்தை துவக்கிடுதே இப்ப துவக்கி இவரு மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவதற்கு தேர்தல் பரப்புடைய எடப்பாடி துவக்கினார்னு பார்த்தா, துவக்கப்பட்ட காலத்திலிருந்து ஏற்கனவே இருக்கிற செல்வாக்கை இழந்துகிட்டு வர்றதா இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி 24 மணி நேரம் பரப்புரை நடத்தி கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுவதற்கு மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து பேசி மாலை நேரங்களின் விவாதத்துல எடப்பாடி மீது அதிமுகவில் களங்கமும் நெகட்டிவ் இமேஜ் தானே கிரியேட் ஆகுது. இதுக்கு எதுக்கு பரப்புரை செய்யணும்? இதுக்கு எதுக்கு பல கோடி ரூபாய் மக்களுடைய நேர விரயம், பண விரயம்? இப்ப நீங்க ஒண்ணு ஒரு நாள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாட்டுல கட்சியே இல்லைங்கிறீங்க, காங்கிரஸுக்கு வலிமையே இல்லைங்கிறீங்க, அடுத்த நாள் ரத்தன கமல விரும்பி ஒரு நாள் பாஜக மோடி அமித்ஷா தான் இரும்பு மனிதருங்கிறீங்க, இன்னொரு நாள் பாஜகவை நான் நம்ப மாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறம் ஒரு நாள் போய் இந்த முருகபக்தர் மாநாட்டில் கலந்துக்கிறீங்க, இன்னொரு நாள் திமுக கோயில் நிதி எடுத்து கல்லூரி கட்டுறீங்க, அடுத்து 2 நாள் கழிச்சு 48 மணி நேரம் கழிச்சு விழுப்புரம் தேர்தலில் பரப்புரை கூட்டத்துல போய் சிவி சண்முகனுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை, அந்த நோக்கத்துல நான் சொல்லல அப்படின்னா அதுக்கு மறுத்து 1/2 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு. எந்த திட்டம் யாரு உங்களுக்கு எழுதி கொடுக்குறா? அல்லது நீங்க என்ன நம்பி இந்த பிரச்சாரத்துக்கு போறீங்க? எதுக்காக நீங்க அந்த திமுக அணியிலிருந்து வந்தா தான் வெற்றி பெற முடியும், டெல்லியிலிருந்து வந்த பாஜக கட்சி வந்துதான் வெற்றி பெற முடியும்னா நீங்க எதுக்கு இந்த பரப்புரை பயணத்தை துவக்குறீங்க? இதுதான் இப்ப சிக்கல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையும் அதனுடைய பொதுச் செயலாளருங்கிற வலிமையே எங்க எடப்பாடிக்கு தெரியல. மணிகண்டனால இப்ப கூட பின்னீங்கன்னா சொன்னாரு. இப்ப விஜய்க்கெல்லாம் அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? ஏன் ஒரு எல்கேஜி ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கல, அந்த கட்சியை போய் ஒரு பொருட்டை எடுத்துட்டு அதை விட கொடுமை என்ன தெரியுமா? மணிகண்டன் ஐயா மாதிரியே 24 மணி நேரம் அதிமுகவுக்கு எடப்பாடி ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமா ஆதரவா பேசுற எங்க மூத்த வழக்கறிஞர் ஐயா ஒருத்தர் இருக்கிறார், மணி ஐயா. அந்த ஐயா சொல்றாரு, ஐயா எடப்பாடி அவர்களே அதிமுகவின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாஜகவுக்கு ஒரு முதலமைச்சர் பதவி கொடுங்க, துணை முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, இந்த 2ஐயும் செய்யலைன்னா அதிமுக இருக்காது, நீங்க இருக்க மாட்டீங்கன்னு உருக்கமா சொல்றாரு. அப்ப இப்ப அந்த அறிக்கையை அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு தான் இப்ப பாஜகவை கூட வச்சுக்கிட்டு விஜய் வாங்குறீங்க. விஜயனுடைய கொள்கை எதிரி பாஜக, நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. கேட்போம் திரு முஸ்தபா. சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக பேசியது தாவேக்கா பிடி கொடுக்கல, அதனால பாஜகவுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு தாவேக்கா வரணும்னு நினைச்சாலும் பாஜகன்ற கேட் இருக்கு, வர முடியாது அப்படின்ற பார்வை சொல்றேன். அதெல்லாம் சொல்கிறது பேசுகிறவங்கலாம் வந்து அவங்க கற்பனை கதாபாத்திரம், அவங்கள டைரக்டர், இயக்குனர், ப்ரொடியூசர் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இவங்க தான் போய் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து கூட்டுட்டு போய் அதிமுகவில் வச்சு பேசுன மாதிரியும் சார் அதை வச்சு பேசின மாதிரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக மணிகண்டன் சாரும் தனியார் சாரும் இருந்த மாதிரியும் 2 பேரும் துண்டை விரிச்சு போட்ட மாதிரியும் என்ன சார் பேச்சு இதெல்லாம்? ஏங்க முழுக்க அதிமுக ஒரே இடத்துல போயிட்டு பாஜகவோட தனியார் சார் நான் பார்த்து கேட்குறேன், நீங்களாம் வந்து பால்வாடி நர்சரின்னு பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஆரம்பத்தில் என்ன அப்படியே படிக்கும்போது பிஹெச்டி எம்எஸ்டி டாக்டரேட் முடிச்சு தான் இயக்கத்தை ஆரம்பிச்சாங்களா? இல்லை நீங்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சிங்களே கொங்கு மக்கள் இயக்கம்னு, எப்படி டாக்டரேட் படித்து 10 வாட்டி எம்எல்ஏ ஆகி தான் நீங்கள் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சிங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். ஆரம்பிக்க இப்போதான் சார் எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம் வைத்து ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சா 100 இடத்துல ஜெயிச்சிருக்கிறார். தமிழக வெற்றி விஜய் 100 இடத்துல ஜெயிச்சிருக்கிறார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா இருக்கும் போது எப்படி இருந்தது, இப்ப என்ன நிலைமையில இருக்கு அதை பத்தி பேசுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் பேசுறாரு, நாங்க வந்து பாஜக அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 5ல முடிச்சிட்டோம் 6ல முடிச்சிட்டோம் இல்லையாங்க. ஓ பன்னீர்செல்வம் இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாரான்னு கேட்க யாரு தனியார் தான் கேட்டார். அது அவர் சொல்லுவார் சார். அவர் வந்து 2026ல 10 வருஷம் கழிச்சு இயக்கத்தை ஆரம்பிக்க போறோம்னு அவரோட கோட்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா இருந்து ஆரம்பிக்கிற என்ன பேச்சு? நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து சேர்ற கூட்டம் நடிகருக்கு கூட்டம்னா உதயநிதி நடிகர் தானே பிரம்மாண்டமான கூட்டம் செஞ்சிருமா? இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய காசு இல்லாம யாராவது கூட்ட முடியுமா? அஜித்குமார் மரணத்துக்கு குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் நிக்க வச்சு 50,000 பேரை திரட்டுறாங்கன்னு சொன்னா
தமிழ்நாட்டுல திமுக அண்ணா திமுக அந்த காசு கூட்டலாம கூட்டம் திராணி இருக்கா, தைரியம் இருக்கா, கூடுவாங்களா? திமுக அதிமுக கூட்டிட்டு தானே சார் எங்க அதை எப்படி கூட்டுறாங்க நீங்க பாருங்க சார். அந்த எத்தனை மாவட்ட செயலாளர் இறங்குறாங்க, எத்தனை பல்லவன் பஸ் வருது, எத்தனை பேரை கூட்டத்தை கூட்டு வராங்க, என்ன முடிக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசும்போது சொல்றாரு பாத்தீங்கன்னா பாஜக அப்படியே அந்த பெட்டிக்குள்ள அடக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஏங்க அனைத்து இந்திய அண்ணா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஆம்பளையா கூட்டு போய் அந்த இதுல யாரு நான் சொல்ல சார், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், குருமூர்த்தி பயன்படுத்த அப்ப கூட்டு போய் அதோட மோசமா பயன்படுத்தினாரு, அதோட மோசமா பயன்படுத்தினாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. நீங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு போய் உட்காரும் போது இருந்த பிஜேபிக்கு நீங்க என்ன சும்மா சொப்பனமா இருந்தீங்க? நீங்க பிஜேபியில இருந்த எஸ்பி சேகர் வீட்டுக்கு 13 பால் பாக்கெட் கொடுத்தவங்கள எடப்பாடி பழனிசாமி. நீங்க என்ன பாஜக பாஜகவோட கூட்டணி இல்ல வந்து ஜெயக்குமார் பேசினாரு, எஸ்பி வேலுமணி பேசினாரு, கடைசி வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அமித்ஷாவை பார்க்க போறது கூட ஒளிஞ்சுல போனீங்க. இதுதான் சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக விட்டு நாங்க வந்து கூட்டணில இருந்து வெளில வர போறோம், நாங்க ஆட்சியில பங்கு தர மாட்டோம், ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் கொடுத்த இயக்கம் நாங்க ஒருபோதும் அதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா? அடுத்தது ரைடா ஜெயிலா அந்த பேச்செல்லாம் வந்துரும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது உங்களுக்கு கூட்டணி வேணுமா, ஆட்சியில பங்கு வேணுமா, ஜெயிலு வேணுமா, அந்த கேள்வியெல்லாம் வந்துரும். அந்த பயத்துல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அடக்க வச்சு அழிச்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் வேற என்ன பண்றது, வேற வழி இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஓட் பேங்க் சார். பாஜகவுடைய கூட்டணி 18%. சரி, இவங்க ஒரு 23%. சரி, பாஜக மட்டும் தனியா நின்னு 18% தனியா நின்னு 24 எலெக்ஷன் கூட யாருமே இல்லையா? யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட யாருமே இல்லையா சார்? 135 இடம் அதிமுக ஜெயிச்சது, அதுக்கு மாறி 75 இடம் ஜெயிக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பார்ட்டிக்கு வந்து நிரந்தர எம்எல்ஏ இருக்கிற சீட் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்துக பிரைமரி போர்ஸா வந்திருக்கிறார், களத்துல நிற்கிறார். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியை பாக்குறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? விஜய் அவர்கள் வந்து நல்ல வேளை விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவையும் பாஜகவையும் பிரதான எதிரின்னு ஓபனாவே சொல்லிட்டார். சொல்லி கூட வந்து வரணும் யார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மம் ஏந்தி நீங்க வந்து கையேந்தி கேட்டுட்டு இருக்கீங்களே, அவர்தான் நான் வரமாட்டேன், நான் மக்களை நம்பி நிக்கிறேன், களத்துல நிக்கிறேன், டிசம்பர் தனித்து நிக்கிறேன்னு சொல்லல. விஜயகாந்த் சொன்ன மாதிரி சொன்னாரா? சரி, விஜயகாந்த் அவர் தான் வந்து ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அது யாரு பாஜகவோட கூட்டணி சொன்னாரா? இப்ப பாஜக யார் கூட இருக்கு? பாஜக யார் கூட? அதிமுக கூட இருக்கு. விஜய் அவர்கள் இன்னொன்னு சொல்றாரு தெரியுமா? நான் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிருக்காரு. அதை ஏத்துக்கிட்டு யார் வர வந்தாலும் ஓகேங்க பேசுவாரு. மணிகண்டன் இறுதி கருத்து குழப்பத்தில் பேசுறாரு இபிஎஸ் அப்படின்ற பதிவை எல்லாரும் சொல்றாங்க. சுருக்கமா இல்லைங்க, அது ஒரு அரசியல் யுக்தியா ஒரு பயன்படுத்துறதுக்கு இவங்க வெவ்வேறு மாதிரி பொருள் சொல்றாங்க. சுமன் ஸ்ரீராமன் சொன்னதுல ஒண்ணு மாறுபடுறேன். அதாவது அதிமுக பாஜக ரெண்டு பேருக்கும் பொது எதிரி பிரதான எதிரிங்கிறது திமுக. அதனால அதிமுகவுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அதிமுக வலுவிலக்க செய்யலாங்கிறது பாஜகவோட எண்ணமா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மோடி 4வது முறை மீண்டும் பிரதமர் ஆகணும்னா தமிழ்நாட்டில் மறுபடியும் 0 அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போச்சுன்னா நிச்சயமா பாஜக 4வது முறை ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுதான் அமித்ஷா அந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. ஆனா என்ன எனக்கு ஒரு வேண்டுகோள்னா, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அமித்ஷாவை போல பேச வேண்டும், அண்ணாமலையை போல பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இவர் ஏதோ சொல்றாரு, நம்ம நானே சிறுமைப்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன். பனையூர் பண்ணையாரு அங்க விட்டே வெளியே வராதவரு கூட்டணிக்கு வாங்க வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கூப்பிட்டு கூட சமீபத்தில் சீமான் ஒரு மாநாட்டுக்கு கால்நடைகள்லாம் கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்துறாரு. அந்த கால்நடை கூட அங்க போகல, இவர் உட்காந்துட்டு வசனம் பேசிட்டு இருக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணி இறுதியானது, பாஜக அதிமுக கூட்டணி இறுதியானது உறுதியானது. ஆனா 1987 புரட்சி தலைவர் மறைஞ்சப்ப மத்தியில் இருந்த காங்கிரஸ் இதே மாதிரி அதிமுக விவகாரத்தில் தலையிட்டது. மத்தியில் ஆட்சியில் இருக்கும் தேசிய கட்சிகள் அப்படித்தான் செய்ய முயற்சிப்பார்கள். அதை எதிர்கொள்வதுதான் ஒரு மாநில கட்சி கீழ இருந்து வந்து புரட்சி தலைவிட்ட அரசியல் பாடம் கத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை எப்படி டீல் பண்ணாரோ அதே மாதிரி அமித்ஷா அவர்களையும் டீல் பண்ண தெரியும். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, தோல்வி உறுதி திராவிட மாடல் ஸ்டாலினுக்கு. திரு சுமன் ஸ்ரீராமன் இறுதி கருத்து. இந்த கூட்டணி அப்படிங்கிற ஃபைனல் அப்படிங்கிறது ஜனவரிக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. அடுத்த சில மாதங்களில் கேம்பெயின் மொமெண்டம் எப்படி போகிறது? இப்போ உதாரணத்துக்கு திரு எடப்பாடியுடைய இந்த பயணம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு
இம்ப்ரெஷன் ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. ஏன்னா நிச்சயமா கூட்டம் பார்க்கும்போது நிறைய கூட்டம் வர்றாங்க. அதனால உடனே வந்து தேர்தலில் எப்படி போகுங்கிறதெல்லாம் கணிக்க முடியாது. ஏன்னா கூட்டம் வருவதுங்கிறது வேறு விஷயம். பட் மிக முக்கியமாக இந்த இறுதி யார் யாருடன் இருப்பார்கள் என்பது நாம் இப்பொழுது பேசுவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாம் பேசுறோம். இதுல ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது, பிக்சர் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் தான் தெரிய வரும். அதுவரை நாம் பொறுத்திருந்துதான் இருக்க வேண்டும். தனியார் ஒரே வரி ஐயா, இப்ப ஜனவரியில தான் இப்ப இந்த இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, ஒரு முடிவு வரும்னா இப்ப எதுக்கு நம்ம கூட்டணின்னு ஒரு டெல்லி பாஜக தலைமை அல்லது அதிமுக எடப்பாடி தான் தலைவர் பேசுறான், கூட்டணி உறுதியாயிருச்சு, ஒரே மேடையில பரப்புரையில் துவங்குறான். பரப்புரை துவங்குகிற அரசினுடைய நலத்திட்டங்களை பத்தி எடப்பாடியும், எடப்பாடியினுடைய நலத்திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை குறித்து பாஜகவும் எடப்பாடியும் மக்கள் மத்தியில பரப்புரை இப்பொழுதிருந்து நடத்தினாலே தானே உங்களுக்கு மக்கள் வாக்காளர்கள் அதற்கு தயாராவாங்க. இப்ப எங்க சுமச்செய்யா சொல்ற மாதிரி கடைசி நேரத்துல தான் கூட்டணி உறுதியாகும்னா கடைசி நேரத்துல நீங்க மக்களுடைய மனநிலையில் எதன் அடிப்படையில் மாற்ற முடியும்? ஆகவே அப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் இப்ப தினம் ஒன்று மாறி மாறி பேசி அவர்களுக்குள்ள ஏதாவது சிக்கல் இருக்கா? அப்ப நீங்க திமுக ஆட்சியில் தான் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உறுதியா இருக்கிறாங்க, ஒரே கருத்து பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்ச திமுகவை அழிப்போங்க அப்படிங்கிற பேரணிக்கு விசிக தலைவர் வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்துக்கள் எடப்பாடி என்னங்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கிறது வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இல்ல திமுக சார்பா இங்க இல்ல, அந்த வாதங்களை தவிர்த்துருங்க. மணியன் முடிச்சுங்க. தனியா இல்ல அவர் அதுக்காக தானே பேசுறாரு, திமுக தானே தனியா பேசுறாரு. இல்லையா இப்ப சரி, திமுகவுல நீ எடப்பாடி ஐயாவும் வாழ்த்து சொன்னார்ல, இப்ப எடப்பாடி ஐயா போய் பாஜகவுல அமித்ஷாவோடு கரம் பற்றி கொண்டார். எடப்பாடி ஐயா வாழ்க்கை எங்க விசிக தலைவர் சொன்னாரா? திரும்ப சொன்னாரா? விடுதலை சிறுத்தைகள் சொல்லுச்சா? அப்ப நீங்க பாஜக அரசியல் நாகரிகம் சொன்னார் மணிகண்டன். என்ன அர்த்தம்? உங்க கேள்விக்கு விசிக கடந்த விவாதத்துல அரசியல் நாகரிகம் பிறந்த நாளுக்கா வாழ்த்து சொன்னாரு. திமுக ஆட்சி அழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்து சொன்னாரு. பிறந்த நாளுக்கா வாழ்த்து சொன்னாரு. இல்லையா, அது மட்டும் இல்ல, இதை விட இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமா. என்ன, நீங்க கள்ளக்குறிச்சி சாவுக்கு அப்புறம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பேன்னு சொன்னாரு. இப்ப நீங்க அதிமுக போய் கலந்துக்கிட்டீங்களா? ஏன் கலந்துக்கல? நீங்க கலந்துருந்தா அன்னைக்கு சூழல மாறி அந்த வாய்ப்பை பகிரங்கமா அறிவிச்சதுக்கு பிற்பாடு கூட திரும்ப அறிவிச்சதுக்கு பிற்பாடு நீங்க போகல. அப்ப திமுக வழியை போய் மூணு பேர் கலந்துக்கிட்டாங்க, அவர்களால பிரிக்க முடியல. அந்த வாய்ப்பை தந்த பொழுதே எடப்பாடி பயன்படுத்திக்க முடியாத போது இன்னைக்கு தேர்தல் ரத்தன கம்பளம் சொன்னா அவங்கள நான் சத்தியமா வரமாட்டேன், நீ மகராசனா இருப்பான்னு சொல்றாங்க. ஆகவே இந்த கூட்டணி ஜனவரியில் தான் வரும். எங்க சுமசெய்யா சொல்ற மாதிரி எல்லாம் ஜனவரி வரைக்கும் இந்த கூட்டணி வலிமை பெறாது, வாக்காளர்களை தயார்படுத்த முடியாது, வெற்றியை ரெண்டு அண்ணனும் மாற்றி மாற்றி பார்த்தீங்களா கூட்டணி முடிவாளம் தான் பேசியிருக்காங்க. விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஜக, ரெண்டு கூட்டணியும் எந்த கூட்டணியுமே முடியவில்லை. டிசம்பர் திமுக கூட்டணி உறுதியானதுன்றாங்க. எங்க உறுதியானது? திமுக கூட்டணி அதுதான் சார். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். விடுதலை சிறுத்தை திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். டிசம்பர் வரைக்கும் சொல்லணும் தான். அடுத்த வாரம் என்ன பேசுறாங்க, அதுக்கு அடுத்த வாரம் என்ன பேசுறாங்க பார்க்க தான் போறோம். முழுக்க டிசம்பருக்குள்ள கூட்டணி மாறப்படும். மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்படும். யாரோடு யார் அப்படின்ற கேள்விக்கு விடை ஜனவரியில் தான் தெரியும் அப்படின்றாங்க. பொறுத்து பார்க்கலாம் அடுத்தடுத்து ஆட்டங்கள் மாறுகிறது அப்படின்னு. வார்த்தையில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.